எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளுங்க ராஜாத்தி என்ன நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு யார் திறமைசாலி. கதைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும் விதைகள். ஒரு பெரிய கம்பெனி முதலாளி இருக்கிறார். அவர் வியாபார விஷயமா வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்படி வர்றப்ப அவருக்கு ஒரு திடீர்னு யோசனை, இப்படி எப்படி தேவையில்லாம வெளிநாடு போறது, அலையிறது, கொள்றது, இதெல்லாம் நம்ம வயசாயிடுச்சு. நம்ம பொறுப்பெல்லாம் நம்ம கீழே உள்ள யாரோ ஒரு நல்ல திறமையான மேனேஜர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரிட்டு அவர் ஆஃபீஸ் மறுநாள் வர்றார். வந்தோன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றாரா, எல்லாரும் போய் அவரை பூங்குத்து கொடுத்து சார் கேட்குறாங்க, எப்படி சார் இருந்துச்சு, எப்படி ட்ரிப்பு சக்ஸஸா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவர் நாள் நினச்ச எண்ணத்தை யார்ட்டையுமே சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்குலாம் நான் ஒரு ஸ்பெஷல் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த நாட்டிலேருந்து அப்படிங்கிறார். எல்லாரும் ஒருத்தவங்க விதைங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் அவர் கீழே ஒரு 5 மேனேஜர் இருக்கிறாங்க. அந்த 5 மேனேஜருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதையும் ஒரு சின்ன குறிப்பும் கொடுக்குறாரு. என்னன்னா இது 5 வெவ்வேறான விதைகள். அதுக்கு ஒரு நோட்டு கொடுத்துட்டு இருக்குன்னா அந்த நோட்டில் இந்த செடி எவ்வளோ, அந்த விதையை எவ்வளோ மண்ணில் ஆழத்தில் நடணும், அதுக்கு என்னென்ன உரங்கள் போடணும், அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அது வெயிலில் வைக்கணுமா நேரில் வைக்கணும், இப்படி எல்லா குறிப்பும் அதில் இருக்கும். இது நீங்கள் வளங்க, இது ரொம்ப விசேஷமான செடி, பூச்செடி வளங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. வேற ஒன்றுமே சொல்லல அவங்கள்ட்ட. சரி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கி ஒரு சின்ன பொட்டலில் வாங்கிட்டு இந்த நோட் புக் வச்சுட்டு உடனே அவருக்கு முன்னாடி படிக்கிற மாதிரிலாம் படிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கப்போ வீட்டில் போய் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 5 மேனேஜரில் ஒருத்தர் முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்ம கதையோட கதாநாயகன். அவர் வீட்டுக்கு போய் தம் மனைவிட்ட, பாரு இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து முதலாளி எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, எனக்கும் இல்லை நம்ம எல்லா மேனேஜருக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படிங்களா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை படிச்சுட்டு இது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு அதுமாரி அவங்க எல்லாருமே ஒரு தொட்டி வாங்கிக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில். ஏன்னா முதலாளி கொடுத்த விதையாச்சு, எப்படினாலும் கண்டிப்பாக கேட்பாரு, எப்படி வந்திருக்கு என்னாலும் கேட்பாரு, வெளிநாட்டு விதை வேற. அதனால என்ன பண்ணாங்க, அந்த 5 மேனேஜருமே வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணாங்க, நல்ல அழகான ஒரு தொட்டியெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க, வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முத்துசாமி வைக்கிறார். வச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அந்த செடி என்ன வந்துச்சா என்னன்னு பேசுகிறப்ப எல்லாரும் ஒரு பச்சையாக வந்துருச்சு, ஒருத்தர் இன்னும் இத்தனை சென்டிமீட்டர் வந்துருச்சு, அத்தனை சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஆனால் முத்துசாமி வாயை திறக்கல. ஏன் வாயை திறக்கலன்னா அவர் செடி ஒன்றுமே வரல. அந்த புக்கில் உள்ள மாதிரி தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, தண்ணி ஊற்றுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் உரம்லாம் போட்டாரு, ஆனால் மேலே ஒன்றும் வரவே இல்லை. அப்புறம் இடையில இந்த மேனேஜர்லாம் இந்த நம்ம முதலாளிகிட்ட போகிறப்ப முதலாளி சும்மா என்னப்பா வச்சிங்களா, என்னாச்சு, நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்பாரு ஒருத்தவங்களையும். எல்லாரும் சூப்பராக வந்திருக்குங்க, ஒருத்தவங்க நல்லா வந்திருக்கும்பாங்க, ஒருத்தவங்க சார் பூ வர முட்டு வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் நம்ம முத்துசாமியும் கேட்டார், என்ன சார் வரும்னு நினைக்கிறேன் சார், இன்னும் வரல சார், ஆனால் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன், வந்துடும் சார், ஒரு 2-3 நாளில் வந்துடும் முத்துசாமி மட்டும் சொல்லுவார். ஒரு 15-20 நாள் கழிச்சு முதலாளி என்ன பண்ணுறாரு, அப்பா இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், உங்கள் செடியெல்லாம் நீங்கள் நல்லா வளர்ந்துக்கலாம் சொல்லிடுறீங்களா, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க, நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடுது. ஐயோ வீட்டில் அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, விடுன்னு பொண்டாடிட்டு சொல்லி அந்த தொட்டி மட்டும் தனியாக ஸ்பெஷலாக எடுத்து வை, முதலாளி வர்றாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துசாமிக்கு சுத்தமாக விலை வெளுத்து போச்சு. ஏன்னா அவர் செடி முளைக்கவே இல்லை. எல்லாரும் என்னென்னமோ வந்துருச்சு, பூ மொட்டு வந்துருச்சு, பூ வந்துருச்சுலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு செடியில் ஒன்றுமே வரல. இதை அவர் யார்ட்டையுமே சொல்லவும் இல்லை. இப்போ அவர் உடனே ஒய்ஃபுக்கு சொல்கிறார், இது மாதிரி சாயந்தரம் முதலாளி வராங்களாம் பார்க்கறதுக்கு, நம்ம செடியை என்னடி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க, நம்ம தப்பா, அது அவர் கொடுத்தது அவர் சொன்னபடி செஞ்சோம், இல்லை நான் தொட்டி வருமா தனியாக எடுத்து வைக்கிறேன், அவர் பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னா இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வீடா முதல்ல ஒரு மேனேஜர் விட்டு போகிறாரு. அங்கே போனால் அந்த செடி அழகாக இருக்குது, அழகாக அந்த செடியெல்லாம் கட் பண்ணி அந்த பூவெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, முதலாளி நல்லா வச்சிருக்கப்பா அப்படின்னு எல்லாரையும் பாராட்டிகிட்டே வர்றாரு. 4 வீடு முடிஞ்சுது. 5ஆவது வீடு தான் நம்ம கதாநாயகர் முத்துசாமி வீடு. முத்துசாமிக்கு வேர்த்து விளையாடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு செடியும் அவரும் பார்த்துட்டு வர்றாரு இல்லையா, இவங்களும் நல்லா வளர்த்துருக்காங்கப்பா, நமக்குன்னு விதை ஏதோ சொத்த விதை பொறுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, என்னப்பா முத்துசாமி என்ன பேச்சே இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்றாரு. செடி என்ன வளர்ந்துருக்கா இல்லையாண்ணா, சார் நீங்களே பாருங்க, அங்கே தெரிஞ்சுப்பீங்க. அவர் சொல்றதுக்கு கூச்சம், ஏன்னா சக மேனேஜரும் இருக்கிறாங்க. அதனால எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மானம் போக போகுது, அது அப்போ நடந்துக்கிட்டு இப்போ எதுக்கு காரில் போகிறப்பே அதை சொல்லி டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் பாருங்க அப்படின்னு முதலாளி வராரு. வந்தோன்னா அவங்க ஒய்ஃப் ஓடி காமிக்கிறாங்க. பார்த்தா தொட்டி மட்டும் இருக்குது, மண் இருக்குது, ஒன்றும் இல்லை. என்னப்பா செடி பிடிக்கிட்டீங்களா அப்படின்னாரு முதலாளி. இல்லைங்க, நீங்கள் கொடுத்த விதையே வச்சேன், நீங்கள் சொன்ன அந்த புக்லெட்டில் இருக்கிற மாதிரியும் என் ஒய்ஃபு செஞ்சால் நானும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், நீங்கள் வெளிநாட்டு விதைன்னு சொன்னதுனால ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம், ஆனால் ஒன்றுமே வரல. இல்லை ஒரு சமயம் விதை பழுதான விதையோ என்னமோ, மக்கி போன விதையோ என்னமோ தெரில அப்படின்னு. சார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் முகம் கொஞ்சம் சுருங்கி போச்சு. முத்துசாமிக்கும் கொஞ்சம் கஷ்டம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் போயிட்டார். சரி வாங்க போவோம், சரி இது மட்டும் தானே இருக்குது, சரி
விதையில எதுவும் பிரச்சனை இருக்கலாமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்ல. ஆனால் அவர் முகம் வாடி போச்சு கொஞ்சம். போயிட்டார். மறுநாள் 5 மேனேஜரையும் ஐயா கூப்பிட்றாங்கன்ட்டு வந்து பியூன் வந்து சொல்கிறான். எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு, ஏன்னா வந்த உடனே கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக நேற்று பார்த்த விதையை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமியை கொஞ்சம் தயங்கி தயங்கி போகிறார். அந்த இடுக்கில் 5 பேருக்கு கொஞ்சம் கடைசியில் பண்ணுக்கிறாரு. அப்போ முதலாளி பேச ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி நான் வந்து எனக்கு உடம்பு முடியல, முந்தி மாரிலாம் வேலை செய்ய முடியல, உங்கள் 5 பேரில் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அப்படியா, நம்மளா இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்லாம் எல்லாம் 5 பேரும் மனசுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கிறாங்க. முத்துசாமி ஏற்கனவே நேத்திலேருந்து டல்லாக இருக்காரு. அவருக்கு வந்து நம்மள கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க மாட்டார், ஏன்னா நம்ம லட்சணத்தை தான் நேத்தி அவருக்கு சாயந்தரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். முதலாளி இப்போ சொல்கிறாரு, முத்துசாமி முன்னாடி வாங்க அப்படிங்கிறார். முன்னாடி தடவை வர்றார். வந்தோடனே இவர் தான் இன்னிலேருந்து நம்ம கம்பெனிக்கு முதலாளி அப்படிங்கிறாரு. முத்துசாமிக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ தலைகீழ அப்படியே ஆஃபீஸே சுற்றுற மாதிரி இருக்குது. ஐயா என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, நான் அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் உண்மையிலே தகுதியானவன் அப்படிங்கிறான். அவருக்கே ஆச்சரியம். என்ன சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நான் வெளிநாட்டிலேருந்து வரப்போ உங்களுக்கெல்லாம் விதை வாங்கிட்டு வந்து சொன்னேன். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து விதை கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள் தான். அது விதை மாதிரி செய்யப்பட்டது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா எந்த காலத்துலையும் முளைக்காது. நான் அந்த விதையை தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நிறத்தில் உள்ள விதையை கொடுத்தேன். ஆனால் நீ மற்ற 4 பேர் என்ன பண்ணீங்க, அப்படி வளர்ந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, மொட்டு வந்துருச்சு, பூ வந்துருச்சுலாம் சொன்னீங்க. ஆனால் முத்துசாமி ஒருத்தர் மட்டும்தான் அதில் வரலைங்க அப்படின்னு உண்மையாக சொன்னார். ஒரு நிர்வாகம் பண்ணணும்னா நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஃபஸ்ட் இருக்கணும். உண்மையும் நேர்மையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தகுதி வந்து நம்ம முத்துசாமிக்கு நிறைய இருக்குது. அதனால் அவர் தான் இன்னிலேருந்து இந்த கம்பெனியோட தலைவர் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, அவரை பாராட்டுறாங்க. முத்துசாமியும் தன்னோட நேர்மையை நினச்சி பாரு, நம்ம நேர்மையாக இருந்ததுக்கு, உண்மையாகவும் நேர்மையாக இருந்ததுக்கு நமக்கு கிடைச்சது ஒரு பரிசு அப்படின்னு நினச்சி இன்னமும் அவர் தன்னோட நடவடிக்கையில் இன்னமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.